காரணம் அண்டர் கிரவுண்டில் ஒரு காட்டு பண்ணி ஒளிஞ்சிக்கிட்டு நான் வந்து சாதி கேஸ் போட்டுட்டேன், அதனால் நான் தூக்கி உள்ளார வச்சிருவேன், நீங்கள் எல்லாம் வந்து தாராளமாக எல்லாமே பண்ணுங்க, பேசுங்க, உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவளை நான் பார்த்துக்கிறேன்றான். 2வது ரீசன். 3வது ரீசன் என்ன பண்ணுறான்னா, இந்த மெடலு இந்த காட்டு அப்புறம் வந்து பெங்களூரில் ஒருத்தி இருக்கா, அந்த ஒரு குடியாரன் இருக்கான், திருப்பூரில் ஒரு குடியாரன், அந்த குடியாரன் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன தெரியுமா? எல்லாரும் எனக்கு எதிராக, அதாவது எனக்கு எதிராக ஒரு டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு என் ஆளுங்களை ஒருத்தவங்கள உள்ளார வச்சுருக்கேன். அதன்படி என்ன பண்ணுறான்னா, இந்த காட்டு ராசா அவள் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறா. ஆனால் அதனால் ஐயோ சொல்லக்கூடாதோ, சரி ஓகே, காட்டு ராசா விஷயத்தை விடுங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா தகவல் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிடுவான் ஈஸியாக, சரியா? ஏன்னா அதனால் வேண்டாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுடலாம், மற்ற விஷயத்த பேசலாம். காட்டு பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருவான் யார் நமக்கு தகவல் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெங்களூர்காரி உனக்கு இருக்குது, சரியா? இருக்குது. நீனு ஏன்டா என்னை தொட்டோம் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, சரியா? உன்னோட மைனஸ் இது, உன்னோட ப்ளஸ் என்னது? நொன்னானா? நொன்னா இரு பாரு, உனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ செலவு பண்ணுவேன், யாரையெல்லாம் பிடிப்பேன், எல்லாமே உனக்கு தெரியும், சரியா? தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணு, சரியா? அவ்வளோதான். என்ன, உனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுமா? ஏண்டி பெங்களூர்காரி, உனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுமா? எவ்வளவோ இழவுக்கு அழுதேன், உனக்கும் ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறேன். என்ன, என் 50,000 ரூபாய் ஆட்டையை போட்டேன், இன்னும் ஒரு 2 லட்ச ரூபாய் தானே கொடுக்குறேன், கவலையே படாத. என்ன, உனக்கும் செலவு பண்ணுறேன், வெயிட் பண்ணு, சரி? அப்புறம் மக்களே, என்னடா காட்டுறாசா